Good morning students. Today third standard term 3ல science subject பார்க்க போறோம். First lesson already நம்ம பார்த்திருக்கோம். our environmentல 2 topics பார்த்தோம். அதாவது biotic factor, abiotic factor பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா biotic factor, abiotic factor பார்த்துட்டு அதோட இன்டர் கனெக்ஷன்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேலன்ஸ்ட் எக்கோசிஸ்டம், அதாவது நம்மளோட சுற்றுச்சூழலோட சமநிலை பற்றி இதில் பார்க்க போகிறோம். இமேஜின் ஆன் என்விரான்மெண்ட் வேர் தேர் ஆர் ஒன்லி பிளான்ட்ஸ், டீர் அண்டு லைன். நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், நம்மளோட சுற்றுச்சூழலில் வந்து மான்கள், தாவரங்கள், சிங்கங்கள் மட்டும் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதில் நமக்கு 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாட் வில் ஹேப்பன் டு த டீர் இஃப் வி ரிமூவ் ஆல் த லைன்ஸ்? எல்லா லைன்ஸுமே அந்த இப்போ நம்ம இமேஜின் பண்ணியிருக்கல லைன்ஸை ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிட்டோன்னா டீரோட நிலை என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் வில் ஹேப்பன் டு த பிளான்ஸ் இஃப் தேர் ஆர் நோ லைன்ஸ் டு ஈட் த டீர்? ஸோ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே எந்த ஒரு அனிமல்ஸுமே இல்லைன்னு வச்சுக்கோவே, பிளான்ட்டை வந்து எப்படிப்பா சாப்பிட முடியும்? All the plants are eaten. What will happen to the deer? எல்லா தாவரங்களுமே உண்ணப்பட்டுட்டா இங்கே அந்த மானோட நிலை என்ன அப்படின்றது தான் இந்த நமக்கு கொஷினாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், லிவிங் திங்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நான் லிவிங் திங்ஸை இன்டர் கனெக்ஷன் பண்ணி தான் இருக்குது அப்படின்ற பார்த்தோம் இல்லையா. ஒரு இன்சர்ட்ஸ் ஹியூமன் பீயிங் பார்த்தோம்னா நம்ம பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஏர், சன்லைட், வாட்டர் இதெல்லாமே லிங்க் பண்ணி பார்த்தோம் இல்லையாப்பா. ஸோ எல்லா நம்மளோட லிவிங் திங்ஸ் எல்லாமே என்ன இருக்கணும், ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்ஷனாக இருக்குது. ஏதாவது ஒன்று இல்லைனாலும் என்ன ஆகாது அப்படின்னா நம்மளோட என்விரான்மெண்ட், அதாவது எக்கோசிஸ்டம் வந்து எப்படி இருக்காது அப்படின்னா பேலன்ஸ்டாக இருக்காது, சமநிலையாக இருக்காது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. சரியா? இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபுட் செயின் டு எக்ஸிஸ்ட் இன் எனி எக்கோசிஸ்டம் டு மேக் ஷியோர் தட் எனர்ஜி ஃப்ளோ பிட்வீன் த பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர். ஸோ வந்து நம்மளோட ஃபுட் செயின் அப்படின்னா என்னது, உணவு சங்கிலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு ஃபுட் செயின் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளோட பயோட்டிக் ஃபேக்டர் அண்ட் நான் பயோட்டிக் ஃபேக்டர் ரெண்டுக்கு இடையில் இருக்க கனெக்ஷன்ஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேலன்ஸ்ட் எக்கோசிஸ்டத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேலன்ஸ் எக்கோசிஸ்டம் சப்போர்ட்ஸ் அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டு க்ரோ இன் தேர் என்விரான்மெண்ட். ஸோ நம்மளோட சுற்றுச்சூழல் வந்து சமநிலையாக இருந்தால் தான் தாவரங்களாக இருக்கட்டும், விலங்குகள், நுண்ணுயிர்கள் இது எல்லாமே வளர்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். An ecosystem is balanced when the biotic and abiotic factors are able to cycle the energy and food as per their need. அதாவது பயோட்டிக் ஃபேக்டராக இருக்கட்டும், ஏபயோட்டிக் ஃபேக்டராக இருக்கட்டும், அது ரெண்டுக்குமே இந்த ஃபுட் செயின் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எல்லா இதுக்குமே என்ன ஆகும் அப்படின்னா ஃபுட்டுன்றது தேவைப்படும். ஏதாவது ஒன்று மாற்றமாக இருந்தாலும் என்ன கிடைக்காது அப்படின்னா நம்மளோட என்விரான்மெண்ட்டில் இருக்க பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி இருக்காதுன்னா கரெக்டாக இருக்காது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ வந்து எக்கோ பேலன்ஸ் சிஸ்டம் அப்படின்னாலே என்னென்னா பயோட்டிக் ஃபேக்டர், ஏபயோட்டிக் ஃபேக்டர் ரெண்டுக்குமே போதுமான கரெக்டான ஆற்றல், எனர்ஜின்னா என்னது ஆற்றல், ஃபுட்டுன்னா என்னது உணவு, இது எல்லாமே அதோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறத என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? சுற்றுச்சூழல் சமநிலை அப்படின்னு சொல்கிறோம். An ecosystem is balanced when the biotic and the abiotic factors are able to cycle the energy and food as per their needs. அதாவது உயிருள்ள பயோட்டிக்னா உயிருள்ள காரணிகள், ஏபயோட்டிக் ஃபேக்டர்னா உயிரற்ற காரணிகள். இது ரெண்டுக்கும் போதுமான அளவுக்கான ஆற்றல், உணவு இது எல்லாமே அதோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? The biotic factors in an ecosystem include producers, consumers and decomposer. அதாவது பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, உயிருள்ள காரணி, அது வந்து நம்மளோட சுற்றுச்சூழலில் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ப்ரொடியூசர்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், உற்பத்தியாளரை தான் நம்ம பிளான்ட்டை வந்து ப்ரொடியூசர்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ரைமரி ப்ரொடியூசர்ன்றதுனா உற்பத்தியாளர். கன்சியூமர்ஸ் அப்படின்னா நுகர்வோர்கள் சொல்லுவோம். கன்சியூமர்ஸ் அப்படின்னா என்னது, நுகர்வோர்கள். அடுத்து டீகம்போசர் அப்படின்னா நமக்கு வந்து சிதைக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், டீகம்போஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாக்டீரியா இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபங்கைஸ் இதெல்லாம் வந்து நம்மளோட
ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து சிதைச்சு கொடுக்கும், அதை டீகம்போசர் சொல்லுவோம். பாருங்கள், ப்ரொடியூசர்ஸ் த லிவிங் திங்ஸ் தட் கேன் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் ஆர் கால் ப்ரொடியூசர்ஸ். நமக்கே தெரியும் பிளான்ட் அப்படின்றது ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு, அதனால தான் அது என்ன சொல்கிறோம், ப்ரொடியூசர் சொல்கிறோம். க்ரீன் பிளான்ட்ஸ் ஆர் த ப்ரொடியூசர், தே மேக் தேர் ஓன் ஃபுட் பை த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் டேர்ம்லலாம் பார்த்தோம், ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக தான் பிளான்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொன்னால் அதுக்கு கண்டிப்பாக அந்த லீஃபில் இருக்க குளோரோஃபில் அந்த க்ரீன் கலர் இருந்தால் மட்டும்தான் அந்த பிளான்ட் வந்து ஃபுட்டை வந்து மேக் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம். அதே தான் அங்கேயே கொடுத்துருக்காங்க. ஹென்ஸ் தே ஆர் கால்டு ப்ரைமரி ப்ரொடியூசர். ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் டிபெண்ட் பிளான்ட்ஸ் ஃபார் தேர் ஃபுட். எஸ், நம்ம மனிதர்களும் விலங்குகள் என்ன பண்ணுறோம், எதை சார்ந்திருக்கோம், நம்மளோட உணவுக்கு தாவரங்களை சார்ந்திருக்கோம் அப்படின்ற கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னா என்னென்னா லிவிங் திங்ஸில் வந்து ஃபுட்டை வந்து ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறதா என்ன சொல்லுவோம், ப்ரொடியூசர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஹியூமன்ஸ் அனிமல்ஸ் வந்து ஃபுட்டு வந்து ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. ஃபுட்டு வந்து ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் பிளான்ட்ஸ் தான் ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணும். அது எந்த ப்ராசஸ் மூலமாக ஃபுட்டை மேக் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ப்ராசஸிங் மூலமாக தான் ஃபுட்டை வந்து மேக் பண்ணுது. க்ரீன் கலர் பிக்மெண்ட் இல்லை அப்படின்னா அந்த பிளான்ட்னால் என்ன பண்ண முடியாது, ஃபுட்டை வந்து மேக் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளான்ட் அப்படின்றத ப்ரைமரி ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது முதன்மை உற்பத்தியாளர் அப்படின்னு சொல்கிறோம். ஹியூமன்ஸும் அனிமல்ஸும் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். எதுக்காக டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஃபுட்டுக்காக டிபெண்ட் பண்ணி இருக்கோம். சரியா, அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு a few plants do not produce their food and they depend on other plants. They are called parasitic plants. Example, cuscuta. அதாவது இந்த பிளான்ட் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா ஃபுட்டு வந்து அதனால் மேக் பண்ண முடியாது. அதாவது க்ரீன் பிக்மெண்ட் குளோரோஃபில் இல்லாத பிளான்ட். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒட்டுண்ணி தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அதை தான் என்ன சொல்கிறாங்க, parasitic plants அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து கஸ்குட்டா. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மற்ற பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி தான், மற்ற பிளான்ட்டை சார்ந்து தான் அதோட ஃபுட்டை வந்து என்ன பண்ணிக்கிறது, மேக் பண்ணிக்கிறது. சரியா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், கன்சியூமர்ஸ். நெக்ஸ்ட் இப்போ ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்சியூமர் பார்க்க போகிறோம். த லிவிங் திங்ஸ் தட் ஈட் த ஃபுட் ப்ரிப்பேர்டு பை த ப்ரொடியூசர்ஸ் ஆர் கால்டு கன்சியூமர்ஸ். ஸோ லிவிங் திங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டை எடுத்துக்கிறவங்க தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, மோஸ்ட் ஆஃப் த லிவிங் திங்ஸ் டிபெண்ட் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஆன் ப்ரொடியூசர்ஸ் ஃபார் தேர் ஃபுட். கன்சியூமர்ஸ் கேன் பி டிவைடட். அதாவது பெரும்பாலான உயிருள்ள காரணிகள் என்ன பண்ணும் அப்படின்னா நேரடியாகவோ இல்லைன்னா மறைமுகமாகவோ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ப்ரொடியூசர்கிட்டருந்து ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறோம். கன்சியூமர்ஸ் கேன் பி டிவைடட் இன்டூ 3 டைப்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஃபுட்டஸ். ஹெர்பியோரஸ் அப்படின்றது அந்த அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிளான்ட்டை மட்டும்தான் சாப்பிடும். கார்னிவோரஸ் அப்படின்னா நீங்களாம் லோயர் செக்ஷனில் படிச்சிருப்பீங்க, ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ் தான் என்ன சொல்லுவோம், கார்னிவோரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆம்னிவோரஸ் அப்படின்னா போத் பிளான்ட் அண்டு ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ். ஸோ பாருங்கள், 3 டைப்ஸாக வந்து நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ்னால கன்சியூமர்ஸ் வந்து டிவைட் ஆகிருக்கு. ஹெர்பியோரஸ் அப்படின்னா ஒன்லி வந்து பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ் தான் ஹெர்பியோரஸ் சொல்லுவோம். சொல்லுங்கள், ஹெர்பியோரஸ். கார்னிவோரஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ். ஆம்னிவோரஸ்னா போத் பிளான்ட் அண்டு ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ். ஓகேவா, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரேபிட், இது பிளான்ட்ஸ் மட்டும்தான் சாப்பிடும். நெக்ஸ்ட்டு வந்து சீட்டா கொடுத்துருக்காங்க, சீட்டாக்குன்றது ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ். க்ரோ அப்படின்றது பிளான்ட் அண்டு ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ். ஸோ இதான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க, ஹெர்பியோரஸ், கார்னிவோரஸ், ஆம்னிவோரஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீகம்போசர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, டீகம்போசர்ஸ். Organisms that feed on the waste, dead plants and animals are called decomposers. They return the nutrients to the soil. ஸோ இந்த டீகம்போசர்ஸ் இருந்தால் மட்டும்தான், அதாவது இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட வேஸ்ட், அதாவது பயோட்டிக் வேஸ்ட், தென் வந்து பிளான்ட் அனிமல்ஸ் இதெல்லாம் டெத்தாக இருக்குல்ல, அது எல்லாமே மக்க வைக்கிறது, அது சிதைக்க வைக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிசம்ஸ், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம், பாக்டீரியா, ஃபங்கை. இது என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்து சிதைக்க வச்சு அது வந்து என்ன பண்ணும், சாயிலுக்கு வந்து நியூட்ரியன்ஸ் வந்து கொடுக்குது, சத்துக்கள் வந்து நிறையா கொடுக்குது. சரியா, மண்ணுக்கு வந்து. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து பேலன்ஸ்டு எக்கோசிஸ்டம். ஓகேவா, புரிஞ்சிச்சா உங்களுக்கு?
நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிளாஸிஃபை த ஃபாலோயிங் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். துளசி, ஃபங்கை, மேங்கோ ட்ரீ, ரேபிட், ஈகிள், கேட், டாக், cucumber plant, then human, grass, crocodile, crow, bacteria. ஸோ இதில் நமக்கு ப்ரொடியூசர்ஸ் எது எதுன்னு கேட்டிருக்காங்க. ப்ரொடியூசர்ஸ்னால் நம்ம எதெல்லாம் எழுதணும் அப்படின்னா பிளான்ட் ட்ரீஸ் டைப் தான். மேங்கோ ட்ரீ, குக்கும்பர் பிளான்ட், கிராஸ், துளசி. தென் கன்சியூமர்ஸ்னால் யாரெல்லாம் வருவோம்? ஹியூமன், ரேபிட், ஈகிள், கேட், டாக். தென் டீகம்போசஸ்னால பாக்டீரியா அண்டு ஃபங்கை. தென் வந்து நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ட்ரைட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இதில் வந்து நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது, அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ட்ரீ, சீ, லேண்ட், பிளான்ட், சன், தென் வந்து வாட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் சாப்ளிங். அதுக்கு முன்னாடி லெட்டர்ஸ் கனெக்ட் கொடுத்துருக்காங்க. கவ், பியர், டைகர், லைன், எலஃபண்ட், க்ரோ. இது வந்து எந்த டைப்புன்னு கேட்டிருக்காங்க. ஹெர்பியோரஸ் ஆஃப் கார்னிவோரஸ், ஆம்னிவோரஸ்ன்றதை லிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து கவ் வந்து என்னது? ஹெர்பியோரஸ். தென் வந்து எலஃபண்ட் என்னது? ஹெர்பியோரஸ். பியர் ஆம்னியோரஸ், க்ரோ ஆம்னியோரஸ். பிளான்ட் அண்டு அனிமல்ஸ் வந்து சாப்பிடும். டைகர் கார்னிவோரஸ், லைன் கார்னிவோரஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், பிளான்ட் சாப்ளிங், அதாவது கண்டுகளை நடுறது, தாவரங்களை நடுறதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளான்ட் சாப்ளிங் அப்படின்னு சொல்லுவோம். மரக்கன்றுகள் நடுதல். A young plant with a thin stem is known as the sapling. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யங் பிளான்ட்னா நமக்கு தெரியல, எல்லாருமே நீங்கள் குட்டி குட்டி செடியெல்லாம் பிடிங்கிருப்பீங்க இல்லையா, அதை தான் சொல்லி யங் பிளான்ட் வித் எ தின் ஸ்டெம்ப் இஸ் நோன் அஸ் எ சாப்ளிங். நமக்கே தெரியும் அந்த தண்டு பகுதி வந்து எப்படிப்பா இருக்கும், ரொம்ப குட்டியாக தானே இருக்கும், அதை தான் கொடுத்துருக்காங்க. சர்வேல் ஆஃப் லிவிங் திங்ஸ் இஸ் இம்பாசிபிள் வித்தவுட் பிளான்ட். கண்டிப்பாக வந்து தாவரங்கள் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு உயிரினமுமே உயிர் வாழ முடியாது. அது பிளான்ட்டில் இருந்தால் நமக்கு ஆக்சிஜன், ஃபுட்டு, ரெயின் எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஓகேவா? பிளான்டிங் அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் பிளான்ட்ஸ் லீட் டு குட் என்விரான்மெண்ட். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கன்றுகளை நடுறதும் அதை வந்து பாதுகாக்கிறதும் தான் நம்மளோட சுற்றுச்சூழல் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப நல்ல நிலைக்கு நல்ல சுற்றுச்சூழலாக வர்றதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், பிளான்டிங்கும் பண்ணணும். தென் வந்து அந்த பிளான்ட்டுகளை வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, யார் வெட்டினாலும் வெட்டக்கூடாது, அதனால் இவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் பாருங்கள், ப்ரொவைட் ஆக்சிஜன் ஃபார் ப்ரீத்திங். கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து சுவாசிக்கிறதுக்கு என்ன பண்ணுது, பிளான்ட் வந்து ஆக்சிஜன் கொடுக்குது. செகண்ட் வந்து அந்த சாண்டல் கலர் பாருங்கள், ப்ரொவைட் ஃபுட் அண்டு ஷெல்டர் டு லிவிங் திங்ஸ். பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு வீடை கொடுக்குறது எது தான் அப்படின்னா பிளான்ட்டு தான். தென் வந்து என்னென்னா, நம்ம வெயிலில் நடந்து போகிறோம் அப்படின்னா நமக்கு அந்த நிழல் நிற்கிறதுக்கு பிளான்ட் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது, ஃபுட்டும் நமக்கு கொடுக்குது. சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், அப்சர்வ் ஹார்ம்ஃபுல் கேஸஸ் அண்ட் ஸ்மோக் ஃப்ரம் த சரௌண்டிங்ஸ். ஸோ நம்மளை சுற்றி இருக்க அந்த தீமை தரக்கூடிய புகைகள் அதை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பிளான்ட் தான் வந்து என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணுது. நச்சுத்தன்மை கொண்டதெல்லாம் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து என்ன பண்ணுது, தூய்மையான காற்று கொடுக்குது. தென் எல்லோ கலர் பாக்ஸ் பாருங்கள், கிவ் வுட் ஃபார் மேக்கிங் ஃபர்னிச்சர். அது நல்லா க்ரோத் ஆயிடுச்சுன்னா அந்த ஓல்டன் ட்ரீஸ், அந்த ரொம்ப ஏஜ்டு ட்ரீஸ் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம கட் பண்ணி அந்த இதை வந்து ஃபர்னிச்சர் இதெல்லாம் மேக் பண்ணுறோம். ஆஃபர் எ குட் என்விரான்மெண்ட் டு லிவ். நெக்ஸ்ட்டு ஹெல்ப் இன் பிரிங்கிங் ரெயின்ஃபால். மழை பொழியறதுக்கும் என்ன பண்ணுது, ட்ரீஸ் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? இதான் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரீஸ். புரிஞ்சுச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டூ யூ நோ நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா?